கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மதுபோதையில் 7 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை பிடித்து சரமாரியாக அடித்த பொதுமக்கள் போலீசிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம். பாக்யராஜ், வணக்கம். நீங்க விவரங்களை வழங்கலாம். ரம்யா, குளித்தலை அருகே கமுக்கூரில் மது போதையில் 7 வயது சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞரை அப்பகுதி பொதுமக்கள் தர்மடி கொடுத்து பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கரூர் குளித்தலை அருகே கமுக்கூர் ஊராட்சி மகிழப்பட்டியைச் சேர்ந்த சரவணன், வயது 23. இவர் அப்பகுதியில் உள்ள வளையப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் மது குடிக்க சென்றுள்ளார். மது குடித்துவிட்டு அதீதி போதையில் வந்த அவர் அப்பகுதியில் விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமியிடம் சாக்லேட் உள்ளிட்ட தின்பண்டங்கள் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வருமாறு கூறி கடத்தி சென்றுள்ளார். வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமியை காணாமல் பெற்றோர்கள் சுமார் 2 மணி நேரம் தேடி வந்துள்ளனர். 2 மணி நேரத்திற்கு பின் சிறுமியை அதே இடத்தில் இறக்கிவிட வந்த மது போதையில் வந்த சரவணன் வந்துள்ளார். அப்போதுதான் சிறுமியின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் அவரை தர்மடி கொடுத்து தோகைமலை காவல்துறையினரும் ஒப்படைத்தனர். மேலும் தோகைமலை காவல்துறையினர் சிறுமியிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சிறுமியின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தங்கள் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையினால்தான் இத்தனை பிரச்சனை வருவதாக, மேலும் அங்கு மது அருந்தும் வருபவர்கள் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வருவதாலும் பல்வேறு விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையினை உடனடியாக அகற்ற வேண்டும் என, பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என தோகைமலை மணப்பாறை சாலையில் குறுக்கே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த குளித்தலை டிஎஸ்பி போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற பொதுமக்களாகிய நீங்கள் புகார் மனு அளித்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என கூறியதன் பேரில், சிறுமி கடத்தி சென்ற நபர் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியதன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call